ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி நம்ம வந்து 2025 டு 2026 ஸ்கீம்ஸ்ல இம்பார்ட்டன்ட் 25 ஸ்கீம்ஸ் வந்து பார்த்தோம். மெயினா 2026 ஸ்கீம்ஸ் அண்ட் ஜூலை டு டிசம்பர் ஸ்கீம்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரிமைனிங் ஸ்கீம் ஜான் டு ஜூன் ரிலேட்டட் தமிழ்நாடு ஸ்கீம்ஸ் பார்த்துட்டா இந்த டாபிக் வந்து ஓவர் ஆயிடும். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து ரிமைனிங் ஸ்கீம்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ அதை வந்து செக் பண்ணுங்க. விவசாயிகளுக்கு உதவும் மற்றும் நிர்வாகத்தை மேம்படுத்த தமிழ்நாடு முதலமைச்சர் தொடங்கிய 2 திட்டங்கள். ஸோ அக்ரிகல்ச்சர் அண்ட் கவர்னன்ஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்காக எந்த ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கண்டிப்பா விவசாயம் அப்படின்னு வரும்போது இந்த உழவர்கள் ரிலேட்டடான ஸ்கீம். உழவரை தேடி வேளாண்மை திட்டம் பிளஸ் எளிய ஆளுமை சிம்பிள் கவர்மெண்ட் இந்த திட்டம் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து 2025 எல்லா ஸ்கீம்ஸ்லயும் நம்ம வந்து எந்த இயர் அப்ஜெக்டிவ் அண்ட் ஸ்பெஷலாக ஏதாவது சொல்லியிருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும். ஸோ 2025 இதில் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா வந்து இது அக்ரிகல்ச்சர் அண்டு கவர்மெண்ட்டை இம்ப்ரூவ் பண்றதுக்கான ஒரு ஸ்கீம் தான். அண்ட் இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த உழவரை தேடி வேளாண்மை திட்டம் இது வந்து கிட்டத்தட்ட 17,116 ரெவன்யூ வில்லேஜ்ல வந்து இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் எளிய ஆளுமை ஸ்கீம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்டோடைய சர்வீசஸ் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு சிட்டிசன்ஸ்க்கு ஃபாஸ்டா போய் சேர்ற மாதிரி அரேஞ்ச் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜென்ரலா ஸ்கீம்ஸ் இந்த மாதிரி கவர்னன்ஸ் பேஸ்டு ஸ்கீம்ஸே இப்போ மேக்ஸிமம் டிஜிட்டல் பேஸ்டா தான் கொண்டு போயிட்டு இருக்காங்க. கேரளா தான் பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து பேப்பர்லெஸ் டிஜிட்டல் ஸ்டேட்டா அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சில விஷயம் தான் வந்து கவர்னன்ஸ் என்றப்ப அதிக ஃபோக்கஸ் வந்து தராங்க. நெக்ஸ்ட் அலைகள் திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்ன? அலைகள் ஸ்கீம். ஸோ அலைகள் சொல்லும் போதே நமக்கு வந்து கடல் அலை ஞாபகம் வரணும். இது வந்து மெயினா பாத்தீங்கன்னா மைக்ரோ லோன்ஸ் டு ஃபிஷர் விமன் குரூப்ஸ் மீனவர் பெண்கள் குழுக்களுக்கு சிறு கடன் வழங்குதல். ஸோ அவங்களுக்கான மெயினா விமனுக்கு ஃபிஷர் விமனுக்கு ஜென்ரலா நம்ம வந்து இந்த மீன் பிடிக்கிறது ஆண்களா இருப்பாங்க அண்ட் பெண்கள் வந்து சேல்ஸ் பண்ற இடத்துல மேக்சிமம் வந்து இருப்பாங்க. ஸோ ஃபிஷர் விமன் குரூப்ஸ்க்கு இந்த அலைகள் ஸ்கீம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க 2025ல. இது ஜென்ரலா வந்து அவங்க வந்து எக்கனாமிக்கலா டெவலப் பண்றது அண்ட் அவங்களுக்கான லைவ்லிஹுட் சப்போர்ட் தர்றது இது எல்லாமே தான் இந்த ஸ்கீமோடைய நோக்கம். ஸோ இதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இந்த லோன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 25 crore வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த டியூனா ஃபிஷிங் ஹார்பர் டியூனான இந்த கனவா அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அது வந்து திருவொற்றியூர்ல இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. அதுக்காக ஒரு ஹார்பர் திருவொற்றியூர். இதுதான் அலைகள் ஸ்கீம் பத்தி நீங்க மெயினா வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது. ஃபிஷர் விமன் குரூப்ஸ்க்காக இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க அண்ட் டியூனா ஃபிஷிங் ஹார்பர் வந்து திருவொற்றியூர். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் தேசிய சமூக உதவி திட்டம் என்சாப் நேஷனல் சோஷியல் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம். அது கீழே எந்தெந்த திட்டம் தான் இதுல வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் தான். பட் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்ல தான் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இன்வால்வ் ஆகி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்கீம் எல்லாமே இந்திரா காந்தி நேம் கொண்ட ஸ்கீம் தான். அதுல வந்து ஓல்ட் ஏஜ் பீப்புளுக்கு, விடோ பீப்புளுக்கு, டிசேபிள்டு பீப்புள், ஸோ இவங்களுக்கான ஸ்கீம் எல்லாமே இந்த என்சாப்ல வந்து கவர் ஆகும். ஸோ இந்த ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் மெயினா இது எல்லாமே ஒவ்வொரு இயர்ல வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த மாதிரி வல்னரபிள் பீப்புளுக்கு சோஷியல் செக்யூரிட்டி தரணும். அதுதான் இதனுடைய மெயினான நோக்கம், சோஷியல் செக்யூரிட்டி. அண்ட் இதுல முக்கியமா சொல்லப்படுற விஷயம் என்னன்னா, இது எல்லாமே இதை வந்து இக்னோ ஆப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது ஐஜிஎன் டபிள்யூபிஎஸ், ஐஜிஎன் டிபிஎஸ் இது எல்லாத்துலயுமே தமிழ்நாடு ஒரு பார்ட்டா இருந்து இந்த ஸ்கீம்ஸ் தான் வந்து ஸ்டேட்ல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் தமிழ்நாட்டின் 448 கிலோமீட்டர் 4 வழி சாலைகள் அமைக்க 3,858 கோடி எந்த திட்டத்தின் கீழ் ஒதுக்கப்பட்டுள்ளது? ஸோ இந்த 4 லைன் ரோட்ஸ் இது வந்து இதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 4,000 கோடி கிட்ட ஸ்பெண்ட் பண்றாங்க. இது வந்து எந்த திட்டத்துக்கு கீழே இந்த ரோட் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் வருதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த சீஃப் மினிஸ்டர் ரோட் டெவலப்மெண்ட் ஸ்கீம் தான். முதலமைச்சர் சாலை மேம்பாட்டு திட்டம். இது கீழே தான் இவ்வளோ பணம் வந்து ஸ்பெண்ட் பண்ணி இந்த இதை வந்து கொண்டு வராங்க. ஸோ இந்த ஸ்கீம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 2021 வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. பட் இப்போ வந்து இதை வந்து மெயினா வந்து எதுக்காக பேசுறாங்க அப்படின்னு பார்த்தா, இந்த ஸ்கீமை வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக இதை பத்தி பேசியிருக்காங்க. அண்ட் இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த 4 லைன் ப்ராஜெக்ட்ஸ் இதெல்லாம் வந்து நிறைய ரோட வந்து கனெக்ட் பண்றதுக்காகவும் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்றதுக்காகவும் தான் இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் இது பண்ணியிருப்பாங்க. அண்ட் இதுல முக்கியமா சொல்லப்பட்ட விஷயம் வந்து என்னன்னா, இவ்வளவு பணம் நாங்க செலவு பண்றோம், இவ்வளவு கிலோமீட்டர் கவர் பண்ணி இதெல்லாம் தான் மெயினா வந்து சொல்றாங்க. ஸோ இந்த ஸ்கீம் என்ன அதை மட்டும் மெயினா தெரிஞ்சுக்கோங்க. சீஃப் மினிஸ்டர் ரோட் டெவலப்மெண்ட் ஸ்கீம். நெக்ஸ்ட் தமிழ்நாட்டில் கிராமப்புற உள்ளாட்சி பகுதிகளில் விளம்பரங்களை பற்றிய புதிய மசோதாவின் முக்கிய நோக்கம் என்ன? அதாவது இந்த வில்லேஜ் ஏரியாஸ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த அட்வர்டைஸ்மெண்ட் தான் மெயினா வந்து பண்றாங்க.
அதுக்காக ஒரு பில் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது நமக்கு ஆல்ரெடி வந்து தெரியும். தமிழ்நாடு பஞ்சாயத்து ஆக்ட் 1994 வந்து தெரியும். பஞ்சாயத்து ஆக்ட் 1994. ஸோ அத வந்து அதுல வந்து ஒரு சின்ன அமெண்ட்மென்ட் வந்து பண்ணி தான், இந்த மாரி இந்த அட்வர்டைஸ்மென்ட் பத்தி தான் அட்வர்டைஸ்மென்ட் ரெகுலேஷன்ஸ் பத்தி பேசியிருக்காங்க. அதாவது வந்து அங்க டிஜிட்டல் பேனர், பலகை இது எல்லாமே இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்காக, இதுக்கெல்லாம் நெறைய ரெகுலேஷன்ஸ் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி வந்து பேசியிருக்காங்க. இஷ்டத்துக்கு ரூரல் ஏரியான்றதுனால இஷ்டத்துக்கு அட்வர்டைஸ்மென்ட் எல்லாமே வந்து பண்ணிட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த அட்வர்டைஸ்மென்ட் ரிலேட்டடான ஒரு ஸ்கீம். தமிழ்நாட்டில் மின்னணு கூறுகள் உற்பத்தியை ஊக்குவிக்க முதலமைச்சர் தொடங்கிய திட்டம் எது? ஸோ மின்னணு கூறுகள் உற்பத்தி, அதாவது எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸ் மேனுஃபேக்சரிங். நம்ம ஆல்ரெடி பழைய ஸ்கீம்ஸ்ல வந்து இந்த சிப் ரிலேட்டட் காலேஜஸ்ல தான் இதுக்கு வந்து ட்ரைனிங் தராங்க அப்படின்னு பார்த்தோம். செமிகண்டக்டர் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே. இது வந்து எலக்ட்ரானிக் காம்போனன்ட் மேனுஃபேக்சரிங்காக இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது என்ன ஸ்கீம் அப்படின்னு பார்த்தா தமிழ்நாடு எலக்ட்ரானிக்ஸ் காம்போனன்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் ஸ்கீம், இசிஎம்எஸ். இந்த ஸ்கீம்ஸ் தான் நம்ம ரொம்ப வந்து மேக்ஸிமம் இந்த ஸ்டாலின் பேஸ்டு ஸ்கீம்ஸ்ல நிறைய ஃபெமிலியரான ஸ்கீம்ஸ் தான் பார்த்துருப்போம். இந்த ஸ்கீம்ஸ் தான் ரொம்ப நோட் பண்ணியிருக்க மாட்டோம். பட் இந்த மாதிரி ஸ்கீம்ஸும் நமக்கு எக்ஸாம்ல வந்து கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ தமிழ்நாடு எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் ஸ்கீம் தான் வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் தான் ப்ரமோட் பண்றதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து இயர் வந்து பார்த்தா 2025 அண்ட் இந்த ஸ்கீமோடைய நோக்கம் என்ன பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங்கை வந்து பூஸ்ட் பண்ணணும். இது மூலமா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து அட்ராக்ட் பண்ணணும். இதெல்லாம் தான் இதனுடைய மெயினான நோக்கமா இருக்கு. அண்ட் இதுல வேற என்ன விஷயம் சொல்லியிருக்காங்கன்னா இதுக்காக கவர்மெண்ட் வந்து 30,000 கோடி கிட்ட வந்து ஸ்பெண்ட் பண்றாங்களாம். அண்ட் இது மூலமா வந்து ஒரு 60,000 ஜாப்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் இந்த எலக்ட்ரானிக்ஸ் பேஸ்டு இம்ப்ரூவ்மெண்ட்னால. ஸோ இசிஎம்எஸ் ஸ்கீம், எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் பிளஸ் இன்வெஸ்ட்மெண்ட். கடல்சார் போக்குவரத்து உற்பத்தி கொள்கை 2025 முக்கிய நோக்கம் என்ன? மேரிடைம் டிரான்ஸ்போர்ட் மேனுஃபேக்சரிங் பாலிசி. இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா வந்து இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் மேனுஃபேக்சரிங் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்னோவேஷன், கப்பல் கட்டுமானத்தில் முதலீடு மற்றும் புதுமைகளை ஊக்குவித்தல் இதான் இதனுடைய மெயின் நோக்கம். ஸோ இது வந்து 2025ல தான் இந்த மேக்ஸிமம் ஸ்கீம்ஸ்ல வந்து ஸ்கீம் மட்டும் படிக்காதீங்க, இனிஷியேட்டிவ்ஸ், பாலிசி, ப்ராஜெக்ட்ஸ் இது எல்லாமே படிங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதனால தான் இந்த ஒரு பாலிசி இதில் வந்து நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ இயர் வந்து 2025 இதனுடைய நோக்கம் வந்து ஷிப் பில்டிங் இதை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். அதில் நிறைய இனோவேஷன்ஸ் கொண்டு வரணும். இந்த ஷிப் பில்டிங் இண்டஸ்ட்ரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கடலூர் அண்டு தூத்துக்குடியில் எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறோம் அப்படின்னும் வந்து சொல்லியிருக்காங்க. கடலூர் அண்ட் தூத்துக்குடி மேரிடைம் டிரான்ஸ்போர்ட் மேனுஃபேக்சரிங் பாலிசி 2025. நெக்ஸ்ட் தமிழ்நாடு அரசு எந்த நாளை வணிகர் தினமாக அறிவிக்க உள்ளது? ஸோ ஆல்ரெடி நமக்கு வந்து இந்த உழவர் தினம், வணிகர் தினம் இது எல்லாமே வந்து தெரியும். பட் இருந்தாலும் இப்ப இந்த May 5 இதை வந்து வணிகர் தினமா வந்து இன்ட்ரடியூஸ் பண்றோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பெண்கள் அதிகாரமளிப்புக்காக தமிழ்நாடு அரசு மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் யாவை? அதாவது விமன் எம்பவர்மெண்ட்டுக்காக தமிழ்நாடு கவர்மெண்ட் என்னென்னதான் பண்றாங்க அப்படின்னு பார்த்தா சுயோதவி குழுல கடன் வந்து தராங்க. அதுக்கப்புறம் அரசு வேலைகளில் பெண்களுக்கு 40% இடஒதுக்கீடு, இதுவும் சரிதான். அதுக்கப்புறம் மகப்பேறு விடுப்பு காலத்தை அதிகரித்தல், மேட்டர்னிட்டி லீவ் வந்து அதிகப்படுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் உள்ளாட்சி அமைப்புகளில் பெண்களுக்கு இடஒதுக்கீடு. ஸோ லோக்கல் பாடிஸ்ல வந்து அவங்களுக்கு 50% ரிசர்வேஷன் வந்து தராங்க. கவர்மெண்ட் ஜாப்ஸ்ல 40, ரிசர்வேஷன் இதுல வந்து 50%. இது எல்லாமே தான் வந்து கரெக்ட். இது எல்லாமே தமிழ்நாடு கவர்மெண்ட் இனிஷியேட் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் 2025ஆம் ஆண்டில் தமிழ்நாட்டுக்கான காலநிலை செயல் திட்டத்தை எந்த அமைப்பு தொடங்கியது? ஸோ இந்த கிளைமேட் ஆக்ஷன் பிளான் இது வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து எந்த அமைப்பு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க பார்த்தீங்கன்னா சிஜிஐஏஆர். சிஜிஐஏஆர்னா கன்சர்டியம் ஆஃப் இன்டர்நேஷனல் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் சென்டர்ஸ். ஸோ இது வந்து இந்த கிளைமேட் ஆக்ஷன் பிளான் வந்து 2025 தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதனுடைய நோக்கம் என்னன்னா நம்ம தமிழ்நாட்டில் கிளைமேட் ரிஸ்க் இது எல்லாத்தையுமே வந்து கண்டறிஞ்சு அதை வந்து மேனேஜ் பண்றது இதெல்லாம் தான் இந்த கிளைமேட் ஆக்ஷன் பிளான்ல வந்து சொல்லியிருக்காங்க. இந்த சிஜேஐஆர் இவங்க வந்து யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு குளோபல் நெட்வொர்க் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச், அக்ரிகல்ச்சர் சம்பந்தமா ரிசர்ச் பண்றதுக்காக ஒரு குளோபல் நெட்வொர்க் இவங்க சிஜிஐஏஆர். கிளைமேட் ஆக்ஷன் பிளான் தமிழ்நாட்டுக்காக சிஜிஐஏஆர் இவங்க தான் வந்து பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்தியாவில் எந்த பயிர்களின் உற்பத்தி திறனில் தமிழ்நாடு முதல் இடத்தில் உள்ளது? ஸோ ரேங்க் ஃபர்ஸ்ட் இன் இந்தியாவில் வந்து தமிழ்நாடு எந்த இடத்துல ப்ரொடக்ஷன்ல இருக்கு பார்த்தீங்கன்னா ராகி அண்ட் கோவா இந்த ப்ரொடக்ஷன்ல வந்து தமிழ்நாடு வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்து இருக்கு. ஜென்ரலா இது இப்போ வந்து கொய்யாக்கா விலை கொஞ்சம் அதிகம்தான்.
பட் இருந்தாலும் ராகி, கொய்யாக்காய் இதெல்லாம் ஓரளவுக்கு தமிழ்நாட்டுல வந்து நமக்கு சீப்பா கிடைக்கிற சாப்பிடுற பொருட்கள். ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் தமிழ்நாடு வந்து இருக்காங்க. இது மூலமா நம்ம வந்து தோட்டக்கலை ஹார்டிகல்ச்சர்ல பெட்டரா இருக்கும். அண்ட் மில்லட் ப்ரொடக்ஷன் சிறுதானியங்கள் இதுல தான் வந்து பெட்டரா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம அக்ரிகல்ச்சர் குரோத்ல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து 2021ல இருந்து 2024ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5.66% வந்து அச்சீவ்மெண்ட் வந்து அட்டைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டில் சமீபத்தில் ஜிஐ குறியீடு பெற்ற பொருட்களில் எவை அடங்கும்? ஸோ இது ஜிஐ பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணுன்றதுனால இந்த ஒரு கொஸ்டின் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். சமீபத்தில் ஜிஐ குறியீடு பெற்ற பொருட்களில் எவை அடங்கும்? ஸோ பண்ருட்டியோட பலாப்பழம், பண்ருட்டியோட முந்திரி, புளியங்குடி எலுமிச்சை, விருதுநகர் சம்பா வத்தல் இது எல்லாமே தான் வந்து தமிழ்நாட்டோட ஜிஐல வந்து வந்திருக்கு. பண்ருட்டி ஜாக் ஃப்ரூட், பண்ருட்டியோட முந்திரி, புளியங்குடி எலுமிச்சை ஆசிட் லைம், நெக்ஸ்ட் விருதுநகருடைய சம்பா வத்தல், இது மட்டும் இல்லாம செட்டிக்குளம் அதனுடைய சின்ன ஆனியன், செட்டிக்குளம் சின்ன வெங்காயம், ராமநாடு இதனுடைய சித்திரைக்கார் அரிசி, சின்ன வெங்காயம், சித்திரைக்கார் அரிசி, எலுமிச்சை, விருதுநகர் சம்பா வத்தல் இது எல்லாமே ஜிஐல வந்து தமிழ்நாடு வந்து இருக்காங்க. தமிழ்நாட்டுல டோட்டலா வந்து எத்தனை ப்ராடக்ட் ஜிஐல வந்து இருக்குன்னு பாத்தீங்கன்னா 69 ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இதுல வந்து யூபி தான் வந்து 79 ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்கு. செகண்டா வந்து தமிழ்நாடு ஜிஐல. தூய்மை மிஷன் கீழ் கொண்டு வரப்பட்ட அமைப்பு எது? ஸோ தூய்மை மிஷன் அப்படின்னே ஒரு மிஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு கீழே எந்த அமைப்பு வந்திருக்கு பாத்தீங்கன்னா கிளீன் தமிழ்நாடு கம்பெனி லிமிடெட், சிடிசிஎல் கிளீன் தமிழ்நாடு கம்பெனி லிமிடெட். ஸோ இவங்களுடைய நோக்கம் என்ன? இந்த தூய்மை மிஷன் இதனுடைய நோக்கம் என்ன? இது வந்து 2025ல கொண்டு வந்த மிஷன் தான். அண்ட் இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சுத்தமான தண்ணியை வந்து கொடுக்கறதா இதனுடைய மெயினான நோக்கம். இது மூலமா அவங்களோட ஹெல்த்தை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிறது. இந்த தூய்மை மிஷனுடைய மெயின் நோக்கம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சுத்தமான தண்ணியை தர்றது. இவங்க சிடிசிஎல் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க வந்து வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், வாட்டர் மேனேஜ்மெண்ட், வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் சானிடேஷன் இனிஷியேட்டிவ்ஸ் இது எல்லாத்தையும் இவங்க வந்து ஹேண்டில் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதுக்காக ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா தூய்மை கமிட்டி அதுக்கு வந்து கலெக்டர் வந்து ஹெட் பர்சனா இருக்காங்க. இது வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் மட்டும் இல்லாம பிளாக் லெவல், லோக்கல் லெவல் எல்லாத்துலயுமே வந்து இந்த கமிட்டி மாதிரி ஃபார்ம் பண்ணி இந்த ஸ்கீமை வந்து கொண்டு வராங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸோடைய அவங்களுக்கான கிளீன் ட்ரிங்கிங் வாட்டர் பிளஸ் குட் ஹெல்த்தை மெயின்டைன் பண்றதுக்கு சிடிசிஎலோட சேர்ந்து வந்து பண்றாங்க. கிளீன் தமிழ்நாடு கம்பெனி லிமிடெட். நெக்ஸ்ட் மன்னார் வளைகுடா கல்ஃப் ஆஃப் மன்னார் பகுதியை சேர்ந்த மீனவர்களுக்கு அறிவிக்கப்பட்ட சிறப்பு வாழ்வாதார திட்டங்களின் மொத்த மதிப்பு என்ன? ஸோ ஸ்பெஷல் லைவ்லிஹுட் ஸ்கீம்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து கல்ஃப் ஆஃப் மன்னார் ரீஜன்ல ஸ்பெசிஃபிக்கா வாழற பீப்புளுக்காக 216.73 கோடி இதனுடைய டோட்டல் வேல்யூ. ஸோ இந்த ஸ்கீம் ஸ்பெஷல் லைவ்லிஹுட் ஸ்கீம் 2025 இதனுடைய மெயின் நோக்கம் வந்து அங்க இருக்கிற இந்த கல்ஃப் ஆஃப் மன்னார் ஏரியாஸ்ல இருக்கிற ஃபிஷர்மேன்ஸ் அவங்களுடைய லைவ்லிஹுட்டை சப்போர்ட் பண்ணணும் தான் இந்த ஸ்பெஷல் லைவ்லிஹுட் ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. தமிழ்நாட்டில் பிரதமர் தொடங்கிய புதிய ரயில் சேவை எது? ஸோ பிரைம் மினிஸ்டர் தொடங்கிய புதிய ரயில் சேவை வந்து ராமேஸ்வரம் டு தாம்பரம் ட்ரெயின் சர்வீஸ் தான். ராமேஸ்வரம் டு தாம்பரம் 2025 அண்ட் இதனோட நோக்கம் வந்து மெயினா வந்து பில்கிரிமேஜ், அதாவது ராமேஸ்வரம் அங்கதான் வந்து தெரியும், காசி ராமேஸ்வரம் அங்கெல்லாம் வந்து மேக்சிமம் இந்த டூரிஸ்ட் வயசானவங்க அந்த மாதிரி தான் போவாங்க. ஸோ அங்கே வந்து இந்த ரயில் கனெக்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணணும், அதான் வந்து இந்த ஸ்கீம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்டு இதில் வந்து 8300 கோடி வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்கீமுக்காக. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் நேஷனல் ஹைவேஸ் NH40, NH332, NH32, NH36 இது எல்லாமே வந்து இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ராமேஸ்வரம் டு தாம்பரம் ஞாபகம் வச்சுக்கோங்க, பில்கிரிமேஜ்க்காக 40, 332, 32, 36 இந்த நேஷனல் ஹைவேஸ் எல்லாமே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் பொதுவாக காணப்படும் மலேரியா பராசைட்டுகள் எவை? ஸோ தமிழ்நாடு வந்து இந்த மலேரியா இந்த நோய் வந்து எலிமினேஷன்ல அதிக இம்பார்ட்டன்ஸ் தராங்க நமக்கு வந்து தெரியும். ஸோ நம்ம இதுல இந்த மலேரியா தாக்குதலுக்கு மெயினான அந்த கொசு வெரைட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ் அண்ட் பிளாஸ்மோடியம் ஃபால்சிபரம் இதுங்க தான் மெயினான ரீசனா வந்து தமிழ்நாடு மலேரியாக்காக மெயின் ரீசனா வந்து இருக்கு. ஸோ இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது மலேரியா எலிமினேஷனுக்காக தமிழ்நாடு ஒவ்வொரு தடையும் எஃபர்ட் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ 2001ல இருந்து 2020 வரைக்கும் பார்த்தீங்கன்னா மலேரியா கேசஸ் வந்து 2.9ல இருந்து
1.09 மில்லியனா வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ 2 மில்லியன்லேருந்து 1 மில்லியன் வரைக்கும் வந்து குறைஞ்சிருக்கு. இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான பிளாஸ்மோடியம் எது பார்த்தீங்கன்னா, பிளாஸ்மோடியம் ஃபால்சிபரம் தான். ஸோ இது வந்து ஜென்ரலா மலேரியா எலிமினேஷன் ரிலேட்டட் ஒரு ஒரு இது. தமிழ்நாட்டுல இது ரொம்ப ஃபேமஸ் மலேரியா எலிமினேஷன் ப்ராஜெக்ட்ஸ்ன்றது. அதனால இது தெரிஞ்சுக்கணுன்றதுனால இந்த ஒரு கொஸ்டின் வந்து நான் எடுத்திருந்தேன். விண்வெளி தொழில்நுட்பத் துறையை மேம்படுத்த தமிழ்நாடு அமைச்சரவை எந்த கொள்கையை ஒப்புதல் அளித்தது? ஸோ ஸ்பேஸ் டெக்னாலஜி செக்டார்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்காக தமிழ்நாடு ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியல் பாலிசி விண்வெளி தொழில் கொள்கை 2025 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது மூலமா நம்ம ஸ்பேஸ்க்கான அந்த எக்கோசிஸ்டம்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்றது அண்ட் இதுக்காக 10,000 crore இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நம்ம அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்பேஸ் டெக்குக்காக. இது மூலமா ஒரு 10,000 ஜாப்ஸை வந்து கிரியேட் பண்ணணும். எல்லாமே இந்த ஸ்பேஸ் டெக்னாலஜி செக்டர் ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியல்ஸ் பாலிசி 2025 கீழே வந்து கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட், தமிழ்நாட்டில் அறிவிக்கப்பட்ட புதிய சுற்றுலா மற்றும் கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டங்களின் மொத்த மதிப்பு எவ்வளவு? புதிய சுற்றுலா மற்றும் கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டங்கள் நியூ எக்கோ டூரிசம் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 200 கோடி. ஸோ இதுக்கு ஜென்ரலாக டூரிசம் பேஸ்டு ஒரு இதுதான். ஆல்ரெடி நம்ம வந்து இந்த பில்கிரிமேஜ்க்காக பிரைம் மினிஸ்டர் ஒரு ரயில் கனெக்டிவிட்டி கொண்டு வந்திருக்காரு பார்த்தோம். இதுவும் வந்து கிட்டத்தட்ட டூரிசம் ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸ் தான். நெக்ஸ்ட், தமிழ்நாடு முதலமைச்சர் கைவினைஞர்களின் வளர்ச்சிக்காக தொடங்கிய திட்டம் எது? ஸோ ஆர்டிசன்ஸ் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் தான் பண்றாங்கல்ல, அவங்களுக்காக கலைஞர் கைவினை திட்டம் தான் கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து கொண்டு வந்த இயர் வந்து 2025 தான். இது மெயினா நோக்கம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பழைய விஷயம் தான் பண்றவங்கள சப்போர்ட் பண்றது. இப்ப நம்ம தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பாரம்பரிய தொழில்கள் எல்லாமே அழிஞ்சுக்கிட்டு வருது. ஸோ அதை வந்து மெயினா சப்போர்ட் பண்ணணும் தான் இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல 2023ல ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. பிஎம் விஸ்வகர்மா ஸ்கீம். அதுக்கு ஆல்டர்னேட்டிவா தான் தமிழ்நாட்டுல இந்த கைவினை திட்டம் என்றது கொண்டு வந்திருக்காங்க. மெயினா வந்து இந்த ஹேண்டிகிராஃப்ட்ஸ் பண்றவங்களுக்கு 50,000 இருந்து 3 லட்சம் வரைக்கும் லோன் சப்போர்ட் வந்து கவர்மெண்ட் சைட்ல தரணும் அப்படின்னு இந்த ஸ்கீம்ல வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து, மலரும் புன்னகை திட்டம் எந்த பல் பிரச்சனையை சரி செய்ய நோக்கமாக கொண்டுள்ளது? மலரும் புன்னகை ப்ராஜெக்ட். இது வந்து முன் வந்த பற்கள் ப்ரோட்ரூடிங் டீத். ஸோ இது 2025 தான். அண்டு இதனுடைய அப்ஜெக்டிவ் என்ன பார்த்தீங்கன்னா அதை ஆரல் ஹெல்த்தை வந்து பெட்டர் பண்ணுறது ப்ளஸ் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்து தரணும். ஸோ இந்த டீத்தை வந்து அலைன் பண்ணி தர்றது இதெல்லாமே இந்த இதில் வருது. ஸோ இதெல்லாம் தான் மெயினான ஸ்கீம்ஸ் 2025ல. நீங்கள் ரெகுலராக ஒவ்வொரு மந்த்லேயுமே வந்து ஒரு குறைஞ்சது ஒரு 5லேருந்து 10 ஸ்கீம்ஸ் வந்து வருது. இனிமே வர்றதே நம்ம ரெகுலராக வந்து டோட்டலாக வந்து இந்த இயர்க்கானது 2026க்கானதுன்னு அப்டேட் பண்ணிடுவோம் எக்ஸாம்ஸ் கிட்ட. ஃபர்தராக இந்த மாதிரி முக்கியமான டாபிக்ஸ் எல்லாமே எடுத்து அனலைஸ் பண்ணலாம்ன்றதான் என்னுடைய மெயின் டார்கெட். ஸோ உங்களுக்கு இது எப்படி இருக்குன்றதை கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. தேங்க்யூ.